ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நைட்டு டின்னருக்கு பூரியும் சிக்கன் கிரேவியும் பண்ணலான்னு ஐடியா. சரி வாங்க எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக தான். நம்ம பூரிக்கு எப்படி பசியுமோ அதே மாதிரி மைதா மாவு பூரி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதில் வந்து கொஞ்சோண்டு சக்கரை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. அது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து சிக்கன் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவு பிசைஞ்ச பாத்திரத்துலேயே நான் சிக்கனை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு போட்டுட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். சோள மாவு போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா அலசிட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கல்லுப்பு போட்டுட்டு சோள மாவு போட்டாச்சு. கொஞ்சமாக மைதா மாவும் போட்டாச்சு. சோள மாவு 1 ஸ்பூன் போட்டோம், மைதா மாவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. கரம் மசாலா போட்டாச்சு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டாச்சு, கொஞ்சம் தனியாவும் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசறிடலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் பெசறியாச்சு. என்ன பண்ணோம், சிக்கனை அலசி எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு இஞ்சி பூண்டு போட்டோம், மைதா மாவு 1 ஸ்பூனு, சோள மாவு 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள் போடலை, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டோம், மிளகுத்தூள் கொஞ்சம், தனியா கொஞ்சம் போட்டோம், எலுமிச்சம்பழம் புளிஞ்சோம். எல்லாத்தையும் இதெல்லாம் பெசறிட்டு நம்ம இது சிக்கன் 65 மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு தான் நம்ம வந்து கிரேவி பண்ண போறோம். இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இது கொஞ்சம் ஊறட்டும். சப்பாத்தி மாவு அதுக்குள்ள வந்து தாளிக்கிறதுக்கு மசாலா இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மசாலா கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி புதினா எடுத்து வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, குடமிளகாய் வேணும், தக்காளி தேவையில்லை, குடமிளகாய் இது பண்ணிக்கலாம், அலசிட்டு எடுத்துக்கலாம், வெங்காயமும் கட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து சோயா சாஸ் வேணும், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் வேணும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் பூரிக்கு. நல்லா ஊறிடுச்சு, ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இப்போ வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பொரிச்சு 65 மாதிரி எடுத்துகிட்டு தான் நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், தக்காளி வந்து தேவையில்லை. நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து நான் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க, கலர் சேர்க்காம தான் செய்கிறோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இன்னொரு ஈடு இருக்கு, இன்னொரு ஈடு போட்டுடலாம். ரெண்டாவது ஈடு போட்டு எடுத்தாச்சு. மூணாவது ஈடு கொதிச்சுட்டு இருக்கு. ஏன்னா மொத்தமாக போட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் எண்ணெய் இழுக்காம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மொத்தமே இது ஒரு ஈடு, இது ஒரு ஈடு பொரிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் அசந்தா கிரேவி பண்ண முடியாம சிக்கன் 65ஆவே தீந்துரும் போல இருக்கு. அவ்வளோ டேஸ்டா நல்லா இருக்கு. இதுல நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கிரேவி தாளிக்கும் போது உப்பு கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம். கடாயில தாளிக்க போறோம். இதுல இருந்து தாளிக்கிறதுக்கு இந்த எண்ணெயவே எடுத்து யூஸ் பண்ணி தான் நம்ம தாளிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்ச உடனே பச்சை மிளகாய் போட்டுடலாம், ஆனியன் போட்டுக்கலாம். இந்த டைம்ல குடமிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்காம இந்த மாதிரி லேயராக பெருசாக கட் பண்ணிட்டு லேயராக எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம், தனியா போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 65 பற்றி என்னெல்லாம் சேர்த்தோமோ அதை வந்து இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இதோட வாசனை செம்மையாக வருது. குடமிளகாவோட வாசனை, வெங்காயத்தோட வாசனை நல்லா வருது. இந்த டைம்ல இதுல வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இதுவாகட்டும். இதுல வந்து 1 ஸ்பூன் மைதா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிருக்கேன். சாரி, மைதா இல்ல, சோள மாவு. சோயா சாஸ் ஊற்றிடலாம். இந்த டைம்ல நம்ம சேர்த்துக்கலாம். வந்து பசங்களுக்கு சிக்கன் சும்மா மிளகுத்தூள், குருமா அந்த மாதிரி செய்யறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்டியா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இப்படியே சாப்பிடலாம். ஆனால் நமக்கு பூரிக்கு கிரேவி மாதிரி வேணும், அதனாலதான் அந்த மாவு கரைச்சி ஊத்துறோம். மாவு கரைச்சி ஊற்றினா இன்னும் டேஸ்டா இருக்கும். சோள மாவு கரைச்சி ஊற்றினீங்கன்னா கிரேவியா வரும். சோள மாவை ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிருக்கேன், இல்லைன்னா ஒட்டிக்கும். சிம்மில் வச்சுட்டு ஊற்றிட்டு கலந்து விட்டுடலாம். நம்ம
அடுப்பை நிறுத்தியாச்சு. கொஞ்சமா லெமன் புளிஞ்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது கலர் போட்டா பார்க்க கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். ஆனா நமக்கு கலர் தேவையில்லை. இப்படி பார்த்தா பசங்களுக்கு இந்த மாதிரியே கொடுத்து பழக்குவோம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. இது மஞ்சூரியன் ஸ்டைல். இதே மாதிரி நம்ம காலிஃபிளவர் எல்லா வெஜிடபிளையும் இந்த ஸ்டைல்ல பண்ணலாங்க. நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுத்து பூரி மாவை திரட்டி பூரி போட்டுற வேண்டியதா. சூப்பரா மஞ்சூரியன் ஸ்டைல்ல சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, பூரியை சுட்டுருவோம். எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பூரி எப்படி வருதுன்னு செக் பண்ணிட்டேன். நல்லா வருது. இப்ப வீடியோ எடுக்கிறேன். சூப்பரா பூரி சுட்டாச்சு. நல்லா பஃப்னு வந்துச்சுப்பா பூரி. மாவு பசையும் போது சும்மா கொஞ்சமா சக்கரை சேர்த்துட்டு, நம்ம எப்பவும் உப்பு தேவையான அளவு சேர்க்கிற மாதிரி சேர்த்துட்டு நார்மலா பசைஞ்சாலே நல்லா பூரி நல்லா பஃப்னு வருது. சூப்பரான சோளாபூரி ஸ்டைல்ல பூரி ரெடி. ஹாய்ப்பா, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு எங்க வீட்டுல சூப்பரான பூரி, மைதா மாவுல செஞ்ச பூரியும் மஞ்சூரியன் ஸ்டைல்ல செஞ்ச சிக்கன் கிரேவியும் தான். சூப்பரா இருக்கும். சிக்கன் குருமா, ஃப்ரை, கிரேவி அந்த மாதிரி விற்கிறத இந்த மாதிரி வைங்க. ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தெகட்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆனியன் லெமன் வச்சு சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும். இன்னைக்கு எங்க வீட்டோட டின்னர் இதுதான். வாங்க சாப்பிடலாம். அவ்வளவுதான்ப்பா. நீங்களும் இதே மாதிரி காலிஃப்ளவர்ல எதுல செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.